ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரேவதி பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இயற்கை முறையில் கொசுக்களை எப்படி விரட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த லெமனுங்க. இது பார்த்திங்கன்னா கிராம்பும் நம்ம வீட்டிலே வாங்கி வச்சுருப்போம். இதை வச்சு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கொசுக்களை விரட்டி அடிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கிராம்பை எடுத்து ஒவ்வொன்றா இந்த எலுமிச்சம்பழத்தில் இப்படி சொருவி வச்சிடணுங்க. இப்படி இதில் வைக்கும்போது நம்மளுக்கு கொசு தொல்லை இப்போ அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அந்த கொசு தொல்லையை நம்ம ஈஸியாக இதை விரட்டி அடிப்போம். இந்த முறையை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 or 3 டேஸ்க்கு இதை அப்படியே வச்சுக்கலாங்க. பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மூலையில் இதை நம்ம வைக்கும்போது இந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கு அந்த கொசுக்கள் அதிகமாக வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலே நம்ம இயற்கை முறையில் ரெடி பண்ணுறது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மூளைக்கும் பார்த்திங்கன்னா 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போது 1 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மழைக்காலங்களில் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டிலே நம்ம ட்ரை பண்ணக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றா எடுத்து லெமனில் வச்சுட்டு அதாவது பெட்ரூமில் மூலையில் ஒவ்வொரு மூலையிலையும் இந்த மாதிரி வச்சிடும்போது நைட்டு படுக்கும்போது நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொசு ஈஸியாக விரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.